ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். தமிழக அரசுலேருந்து இந்து சமய அறநிலைத்துறையில தான் வந்து பாருங்க, இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ கல்வி தகுதி வந்து குறைந்தபட்சம் 8த் பாஸ் பண்ணதுலேருந்து இங்க டிகிரி வரைக்குமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டிக்கெட் விற்பனையாளர் உட்பட வந்து ஒரு 12 விதமான டைப்ல போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்தோன்னா, எக்ஸாம் அந்த மாரி எதுவுமே கிடையாது. டைரக்ட்டா வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு நேர்காணல் மட்டும் தான் வந்து இருக்க போது. சேலரின்னு பொறுத்தவரைக்கும் 18,500லேருந்து 58,600 வந்து இருக்கும். போஸ்டிங்க்கு தகுந்த மாரி சேலரியுமே வந்து வேரி ஆகும். பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 5த் ஏப்ரல் வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபிரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ தமிழ்நாடு அரசுலருந்து பாருங்க இந்து சமய அறநிலைத்துறையில தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து மொத்தமா ஒரு 12 விதமான டைப்ல போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஸோ டிக்கெட் விற்பனை எழுத்தர் கேட்டகரி, ஸோ அலுவலக உதவியாளர் கேட்டகரி, காவலரு, திருவழகு, விடுதி காப்பாளரு, பலவேலை, ஓட்டுநர், பிளம்பர் கம் பம்ப் ஆப்பரேட்டரு, மின் உதவியாளர் கேட்டகரி, மினி பஸ் கிளீனரு, காவலரு, திருவழகு கேட்டகரிக்கு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பாருங்க, நீங்க டிக்கெட் விற்பனையாளர் கேட்டகரில வந்து நீங்க அப்ளை பண்றீங்க அப்டின்னா, 18,500லேருந்து 58,600 சேலரி வந்து வரும். 10ஆம் வகுப்பு வந்து நீங்க தேர்ச்சி பெற்றிருந்தா இந்த வேலைக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அலுவலக உதவியாளருக்குலாம் வந்து பாருங்க 15,900லேருந்து 50,400 சேலரி வந்து வரும். இதுக்கு வந்து 8ஆம் வகுப்பு வந்து நீங்க தேர்ச்சி பெற்றிருந்தா விண்ணப்பிக்கலாம். காவலரு, அதுக்கப்புறம் திருவழகு, விடுதி காப்பாளரு, பலவேலை இந்த கேட்டகரி எல்லாத்துக்குமே தமிழ்ல வந்து நீங்க எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும். இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓட்டுநர் கேட்டகரிக்கு வந்து நீங்க அப்ளை பண்றீங்கன்னா 18,500லேருந்து 58,600 சேலரி வந்து வரும். இதுக்கு வந்து பாருங்க 8ஆம் வகுப்பு வந்து நீங்க தேர்ச்சி பெற்றிருக்கணும். ஸோ அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட வந்து டிரைவிங் லைசென்ஸுமே வந்து இருக்கணும். டிரைவிங் ஃபீல்ட்ல வந்து உங்களுக்கு முன் அனுபவம் இருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பிளம்பர் கம் பம்ப் ஆப்பரேட்டருக்குலாம் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா 18,000லேருந்து 56,900 சேலரி வந்து வரும். இதுக்கு வந்து நீங்க அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களால் குழாய் தொழில் அல்லது குழாய் பணியர் பாடப்பிரிவில் வழங்கப்படும் தொழில் பயிற்சி நிலை சான்றிதழ் வந்து நீங்க வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதுக்கான அப்ரண்டிஸ் மாரி நீங்க வந்து பயிற்சி வந்து நீங்க முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. மின் உதவியாளர் கேட்டகரிக்கு வந்து 16,600லேருந்து 52,400 சேலரி வந்து வரும். இதுக்கு வந்து பாருங்க அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களால் வழங்கப்பட்ட மின் பணியாளர் தொழிற்பயிற்சி நிறுவன சான்றிதழ் வந்து நீங்க வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ மினி பஸ் கிளீனருக்குலாம் வந்து பாருங்க 15,700லேருந்து 50,000 சேலரி வந்து வரும். 8ஆம் வகுப்பு வந்து நீங்க தேர்ச்சி பெற்றிருந்தா விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. காவலரு, திருவழகுக்குலாம் வந்து பாருங்க தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சா போதும். இந்த ஜாப் வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். 21 வேக்கன்சி வந்து மொத்தமா வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதில வந்து நிபந்தனைகள் வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க. அத கரெக்ட்டா நீங்க ரீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. வயது வரம்பு வந்து குறைந்தபட்சம் 18, அதிகபட்சம் 45 வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு வந்து நீங்க விண்ணப்பிக்கலாம். அதுக்கப்புறம் இந்து மதத்தை சார்ந்தவரா நீங்க இருக்கணும். இறை நம்பிக்கை உடையவரா நீங்க வந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து நீங்க எப்படி வந்து விண்ணப்பிக்கிற மாரி இருக்கும்னா, ஸோ இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. விண்ணப்ப படிவத்தை நீங்க இந்த வெப்சைட்ல போய் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா, திருக்கோயில் அலுவலகத்துக்கு நீங்க நேர்ல போய் ரூ. 100 செலுத்தி நீங்க வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இப்ப வந்து வெப்சைட்ல வந்து இன்னும் அப்ளிகேஷன் வந்து இன்னும் அப்டேட் பண்ணாம இருக்காங்க. நீங்க நேர்ல போய் தான் வந்து அப்ளிகேஷன் வாங்குற மாரி இருக்கும். ஸோ நீங்க திருக்கோயில் அலுவலகத்துக்கு நீங்க நேர்ல ரூ. 100 குடுத்து நீங்க வாங்கிக்கோங்க. வாங்கி கரெக்ட்டா நீங்க ஃபில் பண்ணிட்டு, உங்களோட சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து பார்த்தோன்னா, அட்டஸ்டட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி இங்கேயே குடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அட்டஸ்டட் வாங்கியிருக்கணும். ஜெராக்ஸ் காப்பில வந்து. ஸோ எல்லா டாக்குமெண்ட்ஸும் வந்து இங்க குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ ஆதார்லருந்து, உங்களோட கல்வி தகுதியிலருந்து, ஸோ என்னென்ன சான்றிதழ் குடுத்துருக்காங்களோ, அது எல்லாத்துலயும் நீங்க வந்து அட்டஸ்டட் வாங்கியிருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையும் நீங்க அட்டஸ்டட் வாங்கி, அப்ளிகேஷனோட நீங்க வந்து இணைச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா இன்னொன்னு வந்து நீங்க இணைக்கணும். அது வந்து பாருங்க இந்த இடத்துல குடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு எம்ப்டி போஸ்ட் கவர் வாங்கி, அந்த கவர்ல வந்து உங்களோட அட்ரஸ வந்து எழுதிட்டு, ஸோ ரூ. 25க்கான ஸ்டாம்பையும் ஒட்டி, அந்த கவரையும் வந்து நீங்க இணைச்சு தான் வந்து சென்ட் பண்ணணும். ஏன்னா, அந்த கவர் மூலியமா தான் ரிட்டர்ன் வந்து உங்க வீட்டு அட்ரஸ்க்கு வந்து நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆயிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, நேர்காணலுக்கான அழைப்பு கடிதம் வந்து பார்த்தோன்னா, நீங்க அனுப்பக்கூடிய கவர் மூலியமா தான் ரிட்டர்ன் வந்து உங்க வீட்டு அட்ரஸ்க்கு வந்து வரும். அதனால வந்து அந்த கவர் வச்சு தான் நீங்க வந்து அனுப்பணும். அதையும் மறந்துறாதீங்க. ஸோ அதெல்லாம் நீங்க இணைச்சு நீங்க வந்து பாருங்க, இங்க குடுத்திருக்கிற மாரி அட்ரஸ்க்கு வந்து நீங்க ஆணையாளர், செயல் அலுவலர்ன்னு குடுத்திருக்காங்க பார்த்தீங்களா? இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்க வந்து நேர்லயும் குடுக்கலாம். அப்படி இல்லன்னா, அஞ்சல் மூலமாவும் நீங்க வந்து அனுப்பலாம் அப்படிங்கிற மாரி குடுத்திருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து 5த் ஏப்ரல் தான் வந்து லாஸ்ட் டேட். அதுக்குள்ளார நீங்க வந்து விண்ணப்பிக்கணும். பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். எக்ஸாம் அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. டைரக்ட்டா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, நேர்காணல் மட்டும் தான் வந்து இருக்க போது. ஸோ இங்க வந்து பாருங்க, நேர்முகத் தேர்வுல கலந்து கொள்வதற்கு எந்த விதமான பயணப்படியுமே உங்களுக்கு வந்து தரமாட்டோம் அப்படிங்கிற மாரி குடுத்திருக்காங்க. ஸோ இதுல வந்து பார்த்தோன்னா, எக்ஸாம் இல்லாம தான் உங்களுக்கு வந்து பெர்மனன்ட் ஜாபா வந்து எடுக்குறாங்க. நீங்க வந்து 1க்கு மேற்பட்ட பதவிக்கு வந்து நீங்க விண்ணப்பிக்கிற மாரி இருந்தா, ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியா நீங்க வந்து விண்ணப்பங்கள வந்து அனுப்பப்பட வேண்டும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. தனித்தனியா தான் நீங்க வந்து விண்ணப்பிக்கணும். ஸோ அதையுமே இங்க குடுத்துருக்காங்க. இந்த நிபந்தனைகள வந்து கரெக்ட்டா நீங்க ஒரு தடவ ரீட் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.